எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் மாத பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 100% நடக்கலைனாலும் ஒரு 60%, 70% நடக்கணும் இல்லையா? அப்போது மாத பலன்கள் சொல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மாதத்தில் எத்தனை கிரகங்கள் பயிற்சி அடையுது, எத்தனை கிரகங்கள் அஸ்தமனம் அடையுது, எத்தனை கிரகங்கள் நீட்சம் அடையுது, சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு, யாருடைய சாரத்தில் அவர் வராரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் தரும். மாத பலன்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜாதகம் பார்க்குறத விட கஷ்டம் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. அதனால் எல்லாராலையும் சொல்லிட முடியாது. கோடீஸ்வர யோகம் வருது, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது, இப்படியெல்லாம் யூடியூப் சேனலில் தம்மையில் வைப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுட்டு போயிட்டே இருங்க. மிதுன ராசியில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வரும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அந்த செவ்வாய் மிதுன ராசியிலே இருக்கும் பொழுது தான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 10வது பாத்தியத்துக்கு யார் அதிபதினா குரு. 7வது பாத்தியம், 7வது பாத்தியம்னா திருமணம், திருமணத்துக்கு அதிபதியும் குரு. அந்த குரு பகவானுடைய சாரத்தில் தான் நமக்கு நம்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறாரு. பரிவர்த்தனையோட அந்த தொழில் ஸ்தானாதிபதிக்கும் திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கும் இந்த செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துட்டு, மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் குரு, புனர்பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் 80 டிகிரியில் செவ்வாய். இது யோகந்தானுங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு. குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குருமங்கள யோகம் வருதே அப்படின்ட்டு கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் சிக்கிக்குவீங்க. ஏன்னா அந்த செவ்வாய் அப்படின்றவர் மிதுன ராசி நண்பர்களுக்கு 11வது பாத்தியத்துக்கு அதிபதி, லாபஸ்தானாதிபதி நீங்கள் நினச்சா கூட 6வது பாத்தியத்துக்கு அதிபதி அவராக வரார். அது என்ன பண்ணும்னா, மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக போகிற மாதிரி ஆகி போயிடும். போன மாதம் வரைக்கும் 5000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 15000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. 5000 சம்பாதிக்கிற இடத்துல 15000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை. 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 3000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 2000 ரூபாய் மிச்சம் பண்ணீங்க. 15000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 20000 ரூபாய் செலவு வந்துடும். பார்த்துக்கோங்க. இது நல்லதா இது கெட்டதான்னு கேட்டிங்கன்னா இது நல்லதாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லாபம் கொடுத்தாலும் லாபத்துக்கு மீறிய செலவு கொடுத்துரும், பார்த்துக்கிடுங்க. இது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரைக்குமே பொருந்தும். ஆனாலும் அக்டோபர் 1லிருந்து 20ஆம் தேதி வரை தாக்கம் அதிகமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு செலவினம் அதிகமாக இருக்கும். எந்த வகையில் வருதுன்னே தெரியாதுங்க. நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு 10000 ரூபாய் செலவு வரும். இந்த தருணத்தில் தான் சம்மதம் இல்லாத செலவு, தேவையில்லாத செலவு, அத்தியாவசியம் இல்லை அனாவசியமான செலவுகள் எல்லாம் வந்து சேரும். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க, அது நல்லதும் கூட. சார், ராசியில் செவ்வாய் வந்துட்டால் இவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுக்குமா சார்? நம்ம ராசிநாதன் அஸ்தமனம் ஆயிடுறாரே. நம்ம ராசிநாதன் மிதுன ராசிக்கு அதிபதி யாருங்க? புதன் தானே. குருவுடைய நட்சத்திரம், குருவுடைய பார்வை வாங்குறாருன்றதெல்லாம் அப்புறம். சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு இந்த மாத தொடக்கத்தில். அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம், சுதர்ஷனர் அவதரித்த சாரம் அது. அஸ்தம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 163 டிகிரியில் புதன். அதே அஸ்த நட்சத்திரம் 163 டிகிரியில் அதே அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் சூரியன். ரொம்ப பக்கம் பக்கம் இல்லை, ஒரே டிகிரியில் ஒரே சாரத்தில் ஒரே இடத்துல இப்படி இருக்குது புதனும் சூரியனும். அப்போ முழுமையாக அஸ்தமனம் ஆயிட்டார், பலவீனம் ஆயிட்டார். சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு, குரு பார்வை வாங்குறாரு, செவ்வாய் பார்வை வாங்குறாரு. என்ன பண்ணுறது? உசுறு இல்லாதவனுக்கு 1000 இருந்து இல்லையா? அப்போது இந்த புதன் முழுமையான நமக்கு அஸ்தமனம் ஆகிருக்கிறதுனால
தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்றதை நான் முதல்ல சொன்னேன் 20 தேதி வரை. அதுலேயும் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது 10 தேதி வரைன்னு வச்சுக்கோங்க. இந்த புதன் மாறிடணும். நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராசிநாதன் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு டிராவல் பண்ணிடணும். 163 டிகிரியில் புதன் இருக்கிறார்னா அவர் 180 டிகிரிக்கு வந்துடணும். அப்போது 163 டிகிரி கிட்டத்தட்ட ஒரு 17 டிகிரி. அது 10ஆம் தேதி வரை, அக்டோபர் 1லிருந்து 10 வரை தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்கு நுழைக்காதீங்க. ஒரு வண்டி வாங்கினா புக் பண்ணாதீங்க, வீடு வாசல் புக் பண்ணாதீங்க. என்ன இருக்கோ இருந்தால் செலவு பண்ணுங்க. ஏன்னா 5 வந்தாலும் செலவு தான், 50 வந்தாலும் செலவு தான். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதும் தப்பு, அதிகமான முயற்சி பண்ணுறதும் தப்பு. என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிட்டு வாங்க. 10 தேதி வரை, 10 தேதி வரை வந்தாலும் மீதி ஒரு 10 தேதி வரை 20 தேதி வரை கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அந்த 20 தேதிக்கு மேலே தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், மிதுன ராசி நண்பர்கள், மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல தரப்பில் இருந்து நிச்சயமாக அந்த காசு பணம் வரும். ஒரு பைசா மிச்சம் பண்ண முடியாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுபோக மிதுன ராசிக்கு 9ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமடைவார். இது நம்ம சாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, ஏன்னா மிதுன ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்த குரு இது வரைக்கும் நமக்கு நல்லது பண்ணல. அலைச்சல் கொடுத்தாரு, வேதனையை கொடுத்தாரு, மன அழுத்தத்தை கொடுத்தாரு, இருந்த வேலையை பறிச்சாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். 12வது கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடைகிறது சாதகம்தான். ஆனால் அதுக்குள்ளார இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சரியில்லை. அப்போ நமக்கு அக்டோபர் மாதம் 23 தேதிக்கு மேலே அந்த 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய அமைப்பு நல்லா இருக்கும். குரு நமக்கு 9ஆம் தேதியே அவர் வக்ரம் அடைஞ்சிருவார். ஆனால் அக்டோபர் 23 தேதிக்கு மேற்கொண்டு அவருடைய முழுமையான ஒரு பலன்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் அனுபவிக்கலாம். ஏன்னா இந்த 23 நாளில் அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 23 நாளுக்குள்ளார நிறைய அனுபவம் கிடைச்சிரும். நிச்சயமாக நிறைய அனுபவம் கிடைச்சிரும். இந்த அனுபவமே மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் சரியான முறையில் நம்மளை வழி நடத்திடும். விலை மதிக்க முடியாத ஒரு அனுபவம் கிடைக்க போகுது இந்த தருணத்தில். அதன் பிறகு 12ஆம் தேதி சுக்கிரன் மாறுறார். 12ஆம் தேதி சுக்கிரன் மாறினா மாறிட்டு போகுதே. புத்திரஸ்தானாதிபதி அல்லவா சுக்கிரன். அந்த புத்திரஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் போயிட்டு புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்குறார். இது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு தருணம் இது. திருமணமாகி 2 வருஷம் ஆகுதுங்க, 3 வருஷம் ஆகுதுங்க, 5 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கிய பிராப்தம் இல்லாமல் இருக்குது, ஏதாவது வைத்தியம் பார்க்கலாமா அப்படின்னா இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சமே தானாக பிள்ளை செல்வம் வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்படும். நல்லா இருக்குது. அதுபோக 17ஆம் தேதி சூரிய பகவான் மாறுறாரு. 3வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு மாறுறாரு. 5வது பாவகத்துக்கு மாறினாலும் நம்மளுடைய ராசியாதிபதி புதனோட மறுபடியும் சேருவார். இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதனாதித்ய யோகம் தானுங்க. 2 முறை மிதுன ராசி நண்பர்களுக்கு புதனாதித்ய யோகம் வருது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சிடும். அதுக்கப்புறம் 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை 2வதாக வரக்கூடிய புதனாதித்ய யோகம் நல்லா இருக்கும். அது 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சூரிய பகவானும் புதனும் வேறு டிகிரியிலே வேறு சாரத்தில் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்ப்பார். 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு 4வது பார்வையாக அந்த புதனையும் சூரியனையும் இந்த செவ்வாய் பார்ப்பார். இந்த காம்பினேஷன் 2 டைம் வரும். அதாவது அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 10 வரைக்கும் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது செவ்வாய் பார்ப்பார். புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது செவ்வாவுடைய பார்வை பார்க்கும். அதன் பிறகு அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அதே புதன் 5வது பாவகத்தில் சேர்ந்திருக்கிறத இந்த செவ்வாய் பார்ப்பார்.
அப்போ முதல்ல செவ்வாவுடைய பார்வை நமக்கு சாதகம் இல்லை, பிறகு வரக்கூடிய செவ்வாவுடைய பார்வை நமக்கு சாதகம். இது சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சார் முதல்ல அக்டோபர் 20 வரைக்கும் சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ அக்டோபர் 17 நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே. அப்படி இல்லை, அக்டோபர் 17 கிரகங்கள் மாறினாலும் அக்டோபர் 20 தான் நமக்கு மாற்றங்கள் வரும். அப்போது அந்த 20 31 கிட்டத்தட்ட ஒரு 11 நாளுக்கு வேலை மாற்றங்கள் வருதோ, வேலையில் மாற்றங்கள் கொடுக்குறதோ, வேலை மாற்றங்கள் அல்லது வேலையில் உயர்வு, வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள், அல்லது சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இல்லை சுய தொழிலில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறது, இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான பாதை அமைகிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு அக்டோபர் 20 அக்டோபர் 31 வரைக்கும் நடக்கும். அதுபோக தக்ரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், ஏன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தக்ரியஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு எந்த ராசிக்குமே தக்ரியஸ்தானாதிபதி சூரிய பகவான் வரமாட்டார். அப்பேற்பட்ட தக்ரியஸ்தானாதிபதி 5வது பாவகத்துக்கு போயிட்டு நம்ம ராசியாதிபதியோடு சேரும்போது அந்த 20 தேதியிலிருந்து ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க. யோசனைகள் அதிகமாக இருக்கும், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், வேகத்தில் விவேகமும் இருக்கும். எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் 20 31 வரைக்கும் 100% சாதகமான நேரம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் சாதகமான ஒரு தருணமும் தரப்போகுது இந்த பிரபஞ்சம், பாதகமான தருணமும் தரப்போகுது இந்த பிரபஞ்சம். பார்த்து நடந்துக்கொள்ளுங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல சாமி, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாயிடும் இல்லையா? நம்ம சொந்தம் வந்தோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் யாராலையும் மேலே வரல, நாமளாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற இடத்த காப்பாற்றிக்கிடணும் இல்லையா? பார்த்துக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.